ஒரு பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்ல கமன்ட்டு 10 நிமிஷத்தில் சூப்பராக சாம்பார் செஞ்சு முடிச்சிடலாங்க. குறிப்பாக பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு போட்டு நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ 30 காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கப் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா படாபடான்னு பொரியும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு வறுத்துக்கோங்க. சின்ன ஆரஞ்சு சைஸில் புளியை பிச்சு போட்டுக்கோங்க. புளியை வறுக்க முடியலன்னா நீங்கள் சாம்பாரில் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன துண்டு பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க. பெருங்காய கட்டி இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது கடைசியாக 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மறுபடியும் பொடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக சாம்பார் பொடி ரெடி. இப்போ இதில் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இந்த 3 டீஸ்பூன் சாம்பாரில் தாராளமாக 4-5 பேர் சாப்பிடலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு புரிஞ்சது, சின்ன வெங்காயம், பெருவெங்காயம், கருவேப்பிலை, 2 பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. 1 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த காய்கறினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் கலவையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக நல்ல கமன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. நீங்கள் இதை டிஃபன் சாம்பாராகவும் செய்யலாம். 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.